வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 52. பலசாலி. சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. இந்த கதை குழந்தைகளுக்கானது. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் இதை எடுத்து அவர்களை கேட்க வையுங்கள். இதில் ஒரு நீதி இருக்கிறது. அது என்ன நீதி என்பது போக போக கதையை பார்க்க பார்க்க அவர்களே புரிந்து கொள்வார்கள். இதை நீங்களும் கேட்டு மகிழுங்கள். அந்த ஊரில் ஒரு பலசாலி இருந்தான், ஒரு மல்யுத்த வீரன் அப்படின்னு வச்சுக்காங்க. அவங்ககிட்ட எந்த பெரிய பெரிய மல்யுத்த வீரர்கள் வந்தாலும் கூட அவனிடம் தோற்று போட்டார்கள். அவன் எல்லாரையுமே தோற்கடித்து பலசாலி என்று பெயர் பெற்றிருந்தான். ஆனால் அந்த ஊரில் உள்ளவங்க அவனை தற்பெருமைக்காரன், தான் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் ஒன்று அப்படின்னு தற்பெருமை அடிச்சுக்கிறது இல்லை. அவங்களுடைய எண்ணம் அப்படி. யாராவது கேட்டால் நீ பலசாலியான்னு, ஆமாம் நான் பலசாலி தான் அப்படிமா. கேட்குற கேள்வி பலசாலியா? ஆமாம் பலசாலி. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊருக்கு 2 பெரியவங்க வந்தாங்க. அவங்க இதை கேள்விப்பட்டாங்க. இந்த ஊரில் இருக்கிறவன் பலசாலி தான், ஆனால் பலசாலின்னு சொல்லி தற்பெருமை அடிச்சுட்டு தீரான் அப்படின்ட்டு. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அந்த தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, நீ மிகப்பெரிய பலசாலியா அப்படின்னு கேட்டான். ஆமாங்க நான் பலசாலி தான் அப்படின்னா. அப்படியா, நீ பலசாலி அப்படின்றத நாங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னா நீ அதை நிரூபிக்கணும். இந்த ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அந்த பள்ளத்தாக்கில் ஒரு பூதம் வசிக்குது. அந்த பூதத்தை நீ தோற்கடிக்கணும். தோற்கடித்து அதனிடமிருந்து நிறைய கொள்ளையடித்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கு, அதெல்லாம் எடுத்துகிட்டு நீ வரணும். வந்தீங்கன்னா நாங்கள் நீ பலசாலின்னு ஒத்துக்கணும். அப்புறம் இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்கிறோம் நீ பலசாலி தான் அப்படின்ட்டு. யோசித்தான், என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு பக்கத்துலேயே அவங்க வீடு இருந்தது. அதிலிருந்து அவங்க அம்மா வெளியே வந்தாங்க. டேய் நீ ஒத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மா சொல்லிட்டாங்களா, சரி ஒத்துக்கிறேம்மா அப்படின்னு. சரி நாளை காலையில் புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போய் அந்த ஊர் பூரா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நாளைக்கு அவர் பூதத்தோட சண்டை போட போகிறாரு, ஜெயிச்சுட்டு வரப்போகிறாரு. அப்போ அவர் பெரிய பலசாலி அப்படின்றத நம்ம ஒத்துக்க வேண்டியது தான். ஒத்துக்கிட்டு இது செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களும் சரி அப்படின்னு காலையில் எப்போ ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. சரிண்ணே காலை நேரம் ஆச்சு. அவன் அம்மாவை காலில் கும்பிட்டு அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னா. போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்தது, போகும்போது ஒரு முட்டையும் கல் உப்பையும் அவன் கையில் கொடுத்தது. இதை வச்சுக்க உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அதை வணங்கிட்டு சென்றான். எல்லோரும் இந்த போகிறானா இனி திரும்பி வருவானா, பூதம் இவனை சாப்பிட்ற போகுது, அவன் எங்கே திரும்பி வர போகிறான் அப்படின்னு போனாங்க. கலைஞ்சிட்டாங்க. அங்கே போனால் பெரிய பள்ளத்தாக்கு. அது பெரிய மரம் செடி கொடிகள்லாம் நெக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு. பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று போயிட்டுருக்கு. அழகாக இருந்தது. ஆனால் அதுக்கு அந்த பூதம் இருக்கேன். சரி நாங்கள் சத்தம் போட்டோம், ஏய் பூதமே வா, பூதமே வா அப்படின்னா. யாரா இது ஒரு குரல் கேட்குது, ரொம்ப ரொம்ப நாளைக்கு பின்னால் குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம், யாரப்பா நீ என்ன அப்படின்னு கேட்டது. அப்பா நீ பூதன்னு எனக்கு தெரியும், நீ மனித ரூபத்திலேயே வா அப்படின்னு சொன்ன உடனே மனித ரூபத்தில் வந்தது. என்னப்பா என்ன அப்படின்னு. இல்லை உன்னை நாங்கள் ஜெயிக்கணும், உங்கூட சண்டை போடணும், நான் பலசாலி அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லியிருக்காங்க, வா சண்டை போடுவோம் அப்படின்னா. இரு சண்டை வேண்டாம் அப்படி இவனே சொன்னான். சரி நீ பலசாலி அப்படின்றத இவன் ஒன்று சொல்கிறான் பூதத்துக்கிட்ட, நீ பலசாலி அப்படின்றத எனக்கு நீ முதல்ல நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தா ஒரு வெள்ளையான கூழாங்கல் கீழே இருக்குது. அதை எடுத்து அந்த பூதத்துக்கிட்ட கொடுத்து, இதை நசுக்கி தண்ணி எடு பார்க்கலாம் அப்படின்னா. கல்லில் இருந்து தண்ணியா, அதை எப்படி பிடிக்க முடியும், இருந்தாலும் பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ கஷ்டப்பட்டு பார்த்தது. கல்லில் இருந்து தண்ணி எடுக்க முடியுமா? முடியாது. இது முடியல, இன்னும் நீ செய்வியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூழாங்கல்ல இவன்கிட்ட பலசாலிகிட்ட கொடுத்தது. அவன் என்ன செய்தான், இந்த பூதம் பார்க்காத மாதிரி டக்குன்னு அதை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவங்க அம்மா கொடுத்தாங்களா முட்டை, அதை எடுத்து கையில் வச்சுட்டு நசுக்கின உடனே அந்த முட்டையிலிருந்து திரவமெல்லாம் கீழே விழுந்தது. அவன் பூதம் பார்த்தது, ஐயோ இவன் பெரியவன் தான், நம்மளால் முடியல, கல்லை பிழிஞ்சு இந்த திரவத்தை தண்ணி எடுத்துருக்கானே, ஆஹா நல்லது தான், சரி இன்னொரு சோதனை பண்ணலாம் அப்படின்னு பூதம் சொல்லிச்சு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு கல்லை எடுத்து வச்சு
அவங்ககிட்ட கொடுத்து இதை வந்து சரி தண்ணி தான் எடுக்க முடியல, பொடி பொடியாக நசுக்க பார்க்கலாம், அப்படி இதை பொடி பொடியாக ஆக்க பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கிட்ட கொடுத்தது. பூதம் என்னதான் பண்ணாலும் அது பொடியாகலை, ஒன்றும் ஆகலை. கல் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லையா கூழாங்கல். சரி நீ பண்ணு பார்க்கலான்னு சொன்ன உடனே அதே மாதிரி வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவனுக்கு தெரியாத மாதிரி கல் உப்பு எடுத்து நசுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த கல் உப்பை கீழே சிந்தினான். ஆஹா, இவன் பெரிய பலசாலி தான், சரிப்பா நீ பெரிய பலசாலியாக இருக்க, முன்ன மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் கௌரவம் பண்ணணும், என்னை தேடி வந்திருக்கிற, வா இங்கே எங்கள் வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் உனக்கு நான் உன்னை உபசரிக்கிறேன் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போச்சு. சரின்னு அங்கே போன உடனே அவனுக்கு நல்ல விருந்தெல்லாம் வச்சு, அவங்ககிட்ட இருக்கிற பொருள்கள்லாம் வச்சு விருந்தெல்லாம் வச்சு சாப்பிட வச்சது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு படுக்கை விரிச்சுது, இது நீ படுத்து தூங்கு, காலையில் நீ புறப்படலாம் அப்படின்ட்டு. சரின்னு என்ன பண்ணான், சரின்னு படுக்கிற மாதிரி படுத்தான். இருந்தாலும் அவனுக்கு தூக்கமே வரல. ஐயோ இது பூதான் ஏதாவது பண்ணிடும் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தான், அந்த தலையெண்ணையெல்லாம் மனுஷன் படுத்த மாதிரி அங்கே போட்டுட்டு போர்வை அது மேலே போத்திட்டு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிட்டான். நடுநிசையில் என்னாச்சு, இந்த பூதம் எந்திரிச்சு வந்து பெரிய தடி எடுத்துட்டு அவனை அடின்னு அடிக்குது. எதில், அந்த தலையணை மேலே. சரி இவன் தீர்ந்தான் அப்படின்னு போயிடுது. அவன் இதை பார்த்தவொடனே சரின்னு வந்துட்டு அந்த தலையணை எடுத்துகிட்டு அவன் படுத்து தூங்கிடுறான். காலில் எழுந்திரிச்சு பார்த்தா இவன் செத்துருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் உட்காந்துட்ருக்கிறான். அடாடாடாடா, எப்படிடா இவன் இப்படி உட்காந்துருக்கான்னு பார்த்தா, எப்படிப்பா நல்லா தூங்குனியாண்ணா, நல்லா தூங்குனாங்க, ஆனால் நைட்லாம் ஒரு 7-8 மூட்டைப்பூச்சி கடித்த மாதிரி இருக்குது, மூட்டைப்பூச்சி தான் அதிகம் போல் இருக்குது, மூட்டைப்பூச்சி கடித்த மாதிரி இருக்குது அப்படின்னா. அடாடாடா, நம்ம அடித்த அடியில் எவனா இருந்தாலும் சட்னி ஆகிருப்பான், இவனடனா மூட்டைப்பூச்சி மாதிரி இருக்குன்னு சொல்கிறானே, ஐயோ இவங்ககிட்ட நான் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் அவங்ககிட்ட தோற்று போயிட்டேன் அப்படின்றான். சரின்னா அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கினான். வாங்கி ஊருக்கு கிளம்புனான். கிளம்பி அங்கே கொண்டு போய் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சான், இந்தாங்கன்ட்டு. அவங்க பார்த்து, அப்போ நீ நிஜமாகவே மனதால், உடலால் மட்டும் இல்லை மனதாலும் நீ பெரிய பலசாலி தான், நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரும் அவனும் எல்லாம் மெச்சினாங்க. அந்த செல்வத்தை அவன் வச்சுட்டு சந்தோஷமாக அவங்க அம்மாவோட வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான்றது கதை. ஆகவே நமக்கு உடல் பலம் மட்டும் வேண்டாம், உள்ளத்திலையும் பலம் இருக்கணும் அப்படின்னு தான் இதனுடைய நீதி. மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.